முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தந்து பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் ஒன்றாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தந்து பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக தந்தை முகம் பார்த்ததில்லை தாளத்தை கேட்டதம்பி ஓர் வாக்கு மறைந்ததில்லை தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளத்தை கேட்டதம்பி ஓர் வாக்கு மறைந்ததில்லை தானாக படித்தவங்க தைக்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்தவங்க தைக்கமென வளர்ந்த தம்பி நான் வாழ்கிறேன் அவரிடம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ஒன்றுபட்ட இதயத்தினே மோனாலும் சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் ஒன்றாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கு மாளிகை காணாத என்பவரா நாடுகள் வந்தவமோ நாங்கள் கொண்ட சொந்தவரா ராஜாக்கு மாளிகை காணாத என்பவரா நாடுகள் வந்தவமோ நாங்கள் கொண்ட சொந்தவரா மாறாத பாசமரம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் வேலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணனுக்கு பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக
பொறிவாயி கல்வி மறுவாயி வணங்குவோர்க்கு வணக்கம் கொடுக்கும் மதுரையாளும் அரசியே வணங்குவோர்க்கு வணக்கம் கொடுக்கும் மதுரையாளும் அரசியே அருள்வாயே அருள்வாயே அப்படிக்கிட்ட பெரியவர்களுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளைய வெள்ளரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்கல்வியின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன செய்ய சொல்ற? தூக்கம் வந்தா தூங்கு. ஏன் டார்ச்சர் பண்றீங்க? தூக்கம் வந்து எங்க சொன்னா எனக்கு காலாட்டு போட சொல்றீங்களா? ஓங்கும் என்று சொல்லி இவ்வூர் மக்களின் நல்லாசியும் என் சக கலைஞர்களின் நல்லாசியும் என்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இவ்வூர் மக்களின் செல்வம் மலை போல் பெருகவும் அவர்கள் புகழ் என்றும் நீங்காமல் இருக்கவும் அந்த ஆதிபராசக்தியை வணங்குவோம். எப்படி? ஆதியில் தோன்றியவள் ஆதிபராசக்தி. காற்றாகி கடலாகி நேற்றாகி இன்றாகி நாளாகி நிலமாகி பயிராகி ஊனாகி உருவாகி நம்ம எல்லாம் வாழ்வழித்துக் கொண்டிருப்பவள். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அவதாரமாக காட்சியளிப்பால். முத்துமாரி அம்மனாக, பத்ரகாளி அம்மனாக, பகவதி அம்மனாக காட்சியளிக்கும் பெற்றவள். தாயின் வடிவில் இருக்கும் சமயபுரத்தோடு துர்க்கை அம்மனை வணங்கி என் பணியை தொடர்கிறேன். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். தாயின் பெயர் நங்கை மூகினி. என தந்தைக்கும் தாய்க்கும் 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதும் பெண் குழந்தை என்ற கவலையினால் அந்த குமரனை வணங்கும் பொழுது குமரனின் அருளால் வள்ளிக்கிழந்து தோன்றிய பள்ளத்திலே கண்டெடுக்கப்பட்டு கனகவேங்கை பூங்குவத்தி சுந்தரவல்லி வேங்கைக்கரசி மான்பிள்ளையாள் வள்ளி லவணி என்று அக்கம் பக்கத்தோர் அன்போடு அழைத்து வருகிறார்கள். உடன்பிறவா சகோதரர் 7 பேர்
என்னை கண்ணின் மணியாக பாதுகாத்து வருகிறார்கள். என்னுடைய கடவுள் கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன். குன்றருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் இடமாக குமரையத்தோர் வழிபட வேண்டும் என்று அந்த ஆதி பராசக்தியிட வேல் வாங்கிய குமரா முருகா உன்னை போற்றுகிறேன். ஏன் இவ்வூர் மக்கள் என்றும் சிறப்புடன் இருக்க வேண்டும் என்றால் பழனியில் இருக்கும் முருகன், திருச்செந்தூரில் இருக்கும் செந்திநாதன், குன்றக்குடியில் குடிகொண்டிருக்கும் சண்முநாதன் என்ற வைத்தியநாதன், மனதில் நீங்காமல் சித்தராக காட்சியளிக்கும் முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. திருப்பரம் குன்றத்தில் தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் மல்லிகை இருவாட்சி மலர்கள் பூத்திருந்தாலும் நன்றி என்ன மல்லியோடு ஒவ்வொரு பூக்களாக கலந்து கந்தனுக்காக நான் தொடுக்கும் மாலை. பூவும் பெண்ணும் ஒன்று. பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு புகழையும் தேடி கொடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். பிறந்த வீட்டு பெருமைகளை புகுந்த வீட்டிலே பேசக்கூடாது, புகுந்த வீட்டு கஷ்டங்களை பிறந்த வீட்டிலே கூறக்கூடாது என்பது பெண்மையின் தத்துவம். பெண்ணாகப்பட்டவள் பிறந்த இடம் ஒரு இடமாக இருந்தாலும் சென்று வாழும் இடம் கடைசி வரை கணவன் வீடாகத்தான் இருக்கும். கணவனுக்குள் கட்டுப்பட்டவர்கள்தான் பெண்கள். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், 2இல் 1 சிறுதி என்றால் எந்த வண்டி ஓடாது. வாழ்க்கை என்ற வண்டியை நடத்தி செல்வதற்கு கணவன் மனைவி சமமாக இருக்க வேண்டும். நான் பெரியாள் நீ பெரியாள் என்றால் வாழ்க்கை சுகமாக இருக்காது. வண்டியின் சக்கரங்கள் சிறியது பெரியதென்றால் சென்று சேரும் இடம் சுலபமாக சேராது என்று தண்ணீர் சரிபாதியை கொடுத்தவன் சிவபெருமான் சக்திக்கு. அப்பேற்பட்ட பெண்கள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வரும்பொழுது கஷ்டங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம். அவையெல்லாம் மறந்து பூக்களின் மென்மையோடு தன்னுடைய வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்று பெண்களுக்காகவும் அன்றாடம் உலகமெங்கும் இந்துக்களின் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியப்பட்டு வருகிறது. நம்முடைய பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிடப்பட்டு குறையப்பட்டு வருகிறது. நம்முடைய சாஸ்திரங்கள் அழிப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, அதை வளர்ப்பதற்கு தான் நம் உரிமை.
இன்னொரு வரலாறுகளை நாம் குழந்தை வரலாறு புதைந்து போன ரகசியங்கள், புதைந்து போன மர்மங்கள் நிறைய இருக்கு. வரலாறுகளை தோண்டி எடுங்கள். அதை தோண்டி எடுத்து குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வரலாறுகளை இன்னொரு நிச்சயமாக முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் நம்மளால் வாழவே முடியாது. அதான் உண்மை. இன்னொரு அவை பிராட்டியாரை நிச்சயம் நம்மளால் கொண்டு வர முடியாது. இன்னொரு பட்டினத்தாரா இன்னொரு தஞ்சை பெரிய கோயிலை யாராலும் கட்ட முடியாது. கட்டி அந்த கோயில கட்டின எல்லாரையும் கொண்டு முடிச்சுட்டாங்க. ஃபார்முலாவே அழிக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு திருவள்ளுவரை நம்மளால் நிச்சயமாக கொண்டு வர முடியாது. இன்னொரு டாக்டர் அம்பேத்கர் யாராவது கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக முடியாது. அரசியல் சட்டத்தை மாற்றி அமைத்து தன்னுடைய வாத்தியார் குருநாதனின் பெயரை வந்து வச்சுக்கிட்டது அம்பேத்கர். இந்தியில அரசியல் சட்டத்தை மாற்றி அமைச்சவங்க. தீண்டாமை இல்லாம கொண்டு வந்தவர். ஒட்டாச்சியில காப்பி அதெல்லாம் வேணாம், மாற்றி பிள்ளைங்க படிக்கணும், பெண்கள் படிக்கணும், எல்லாரும் பதவிக்கு வரணும் அப்படின்னு அரசியல் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையும் மாற்றினவர். வீட்டுக்கார 40 வயசு ஆம்பளை பையனுக்கு 10 வயசு பிள்ளைய கட்டி வச்சிருவாங்க ஆரம்ப காலத்துல. அந்த 40 வயசு ஆம்பளை 60 வயசுல சாகும்போது இந்த 20 வயசு பிள்ளைய அப்படி தள்ளி விட்டுருவாங்க. அதான் உடன்கட்டை ஏறும் பழக்கம். அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையும் மாற்றி வைத்து இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றி வைத்த இனிமே யாராவது வர முடியுமா? ஏன் இந்த வரலாறுகளை எடுத்து நம்ம படிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் மறந்துடும்? மறக்கக்கூடாது. வரலாறுகளை நாம் அவர்கள் நினைச்சு பார்ப்பதே அவர்களுக்கு நாம் செய்யும் நன்றி கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பட்டினத்தராக நிச்சயம் யாராலும் மாற முடியாது. நிச்சயமாக மாற முடியாது. திரைக்கடலோடியும் திரவியம் தேடி வாழ்ந்தவர் தான் பட்டினத்தார். திரைக்கடலோடியும் இன்னைக்கு என்ன சொத்து இருக்கு? வைரத்துல வீட்டுல வைரத்துல தூங்கட்டி வாழ்ந்தவர். ஒரே வைரத்துல, வைரம்னா ஒரு கல்லேனுக்கு விலை மதிப்பு இல்லாதது. அப்ப வைரத்துல தூங்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். நவகோடிக்கு சொந்தக்காரர், 9 கோடிக்கு சொந்தக்காரர். அன்னைக்கு எப்ப நான் சொல்றது சோழர் காலத்துக்கு முன்னாடி. அவரே ஒரே ஒரு வார்த்தை, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு. ஒரு மனிதன் இறந்து விட்டால் குண்டூசி கூட வராதுன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக எல்லா சொத்தையும் ஏழைகள் கொடுத்துட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு. இன்னைக்கு எடுப்பாங்களா? நம்மள பிச்சை எடுக்க விடாம இந்த பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. பிச்சை எடுக்காம இருந்தா சரி. அப்படிப்பட்ட பட்டினத்தாரால் நிச்சயம் யாராலும் மாற முடியாது. அதே மாதிரி வந்து காவி பாத்தாரா மன்னர் வரி கொடுக்கப்பட்டது. பட்டினத்தார் மறக்காம மன்னர்களுக்கு வரி கொண்டு கொடுத்திருக்காரு. திணிக்கப்படுவதற்கு பேர் வரி அல்ல என்று திணிக்கப்பட்டிருப்பார்கள். ஜிஎஸ்டி வரி. கடலை மிட்டாய்க்கு 18%, பீச்சா 8%. எதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது? நீ கடலை மிட்டாய் வச்சு குடிச்சதில் வச்சு பொழைக்கிறியா? உன்னை நான் பொழைக்கவே விட மாட்டேன். தங்கத்துக்கு 3%, மாதாந்திர பெண்கள் பயன்படுத்தும் பொருளுக்கு 30%. ஆம்பளை பெண்கள் 2000 ரூபாய்ப்பா எங்கிட்டு போய் நானா 2% எப்படி பொழைக்க முடியும்? இதுக்கு பேர் வரி அல்ல. திணிக்கப்படுவதற்கு பேர் வரி அல்ல. கொடுக்கப்படுவதற்கு பேர் அன்று கொடுத்தார் பட்டினத்தார். பார்த்தாரா காசி மன்னன், ஏயா நேத்து வரைக்கும் மரக்கால கொண்டாந்து வட்டி வரி கொடுத்துக்கிட்டு இருந்த, இன்னைக்கு வந்து நீ பிச்சை எடுத்து சாப்பிடியே, உனக்கு என்னையா பிரச்சனை? சிரிச்சாரா பட்டினத்தார். நேற்று வரை நீ சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்த, உனக்கு வந்து வரியை கொடுத்துட்டு ஓ முன்னாடி நான் கை கட்டி நின்னேன். ஆனா இன்னைக்கு நீ வந்து இறங்கி வந்து என்கிட்ட பேசுற பத்தியா, இதை விட எனக்கு என்ன சொர்க்கம் வேணும்னு கேட்டான். அப்படிப்பட்ட பட்டினத்தாராக இனிமே யாராலும் மாற முடியாது. பழமைகளை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, பழமைகள் எனக்கு தெரிஞ்சாதான் நான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். குழந்தைகளை நம்ம திட்டவே கூடாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சாதானே. ஒரே விஷயம் அந்த கிராமத்துல சொல்லுவாங்க, ஒரே கல்ல 3 மாங்காய் மாங்க. அது மாங்காய் அடிப்பதற்கு சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு விஷயத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால் 3 நல்ல விஷயம் நமக்கு நடக்கும். புராணம், விஞ்ஞானம், மருத்துவம் 3ம் நேர்கோட்டில் இருந்தால்தான் வாழ்க்கை. சூரியன், சந்திரன், பூமி 3ம் நேர்கோட்டில் இருந்தாதான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அமாவாசை, பௌர்ணமி. அது மாதிரி 3 புராணத்தை முழுமையாக நீ தெரிந்து கொண்டால் விஞ்ஞானம் கற்றுக்கொள்ளலாம். விஞ்ஞானத்தை நீ முழுமையாக தெரிந்து கொண்டால் மருத்துவத்துறையும் நீ கற்றுக்கொள்ளலாம். முடிஞ்சு போச்சு. புராணம்னா என்ன? நெத்தியில பெண்மகள் குங்குமம் வச்சா கணவன் ஆயுள் நீடிக்கும் என்பது புராணம். அவர்கள் நெத்தியில ஒரு நாள் இருக்கு, நெத்தியில குங்குமம் வச்சா கணவன் ஆயுள் நீடிக்கும் புராணம். நெத்தியில குங்குமம் வச்சா எந்த மந்திர சக்திக்கு கட்டுப்பட மாட்டோம் என்பது விஞ்ஞானம். நெத்தியில இப்படி இந்த இடத்துல சைனஸ் வச்சு, அந்த சைனஸ் சேரும் இடம் வச்சு அழுத்தும் போது ரத்த ஓட்டம் சீராக இருப்பது மருத்துவம். முடிஞ்சு போச்சு. 2 ரூபா குங்குமத்துல வேலை முடிஞ்சு போச்சு. கண்ணா அப்புறம் பாரு கண்ணா தம்பி, அப்புறம் பாரு நான் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு அமத்து. அப்புறம் பாரு நாளைக்கு பார்க்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்லு ஒடிய போயிடும் சரியா? உங்களை கையெடுத்து கும்புறேன். ஏன்னா நான் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். வேற வரைய நான் சொல்லியே ஆகணும் விஷயங்கள். 2 பாட்டை பாடிட்டு போனா எனக்கு 3000 ரூபாய் சம்பளம் தான். மனசாட்சி இடம் கொடுக்கல. கஷ்டப்பட்டு வரி போட்டு நாட வைங்க. விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. கோட்டை விட்டு வெளியே வாங்க. அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டாங்க தமிழர்களை. கொல்ல போறாங்க நம்மளை பூரா. வீட்டுல சோறு வடிச்சா 200 ரூபாய் வரி போட போறாங்க 10 வருஷத்துல. அதான் நடக்க போதே. நீ சோரே திங்காத, எங்க பீட்சாவை தின்னு அப்படி கொண்டு வர போறாங்க. தயவு செய்து இளைஞர்கள் மறுபடியும் எழுச்சி பட மாதிரி மாறுங்க. நீங்க மனசு வச்சா மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். ஆனா முடியவே முடியாது. சுதாரிச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த விஷயங்கள் சொல்றது. எதுக்கு சும்மா 2 அர்த்தம் பேசிட்டு போலாம்? வேண்டாம். அது நிறையா இருக்காங்க. அதே மாதிரி வீட்டு முன்னாடி சாணி கரைச்சு வாசல் வச்சு கூட்டி கோலம் போட்டா வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவாங்கிறது புராணம்.
ஆனா வீட்டு முன்னாடி சாணம் இருந்து அதை மிதிச்சிட்டு நம்ம சாணம் தொலைச்சு மிதிச்சிட்டு தான் போவோம். எந்த வைரஸ் கிருமி வீட்டுக்குள்ள வராது. உடம்புல எதிர்ப்பு சக்தி நிறைய காய்ச்சல் வந்திருக்கு. ஏன் வருது? உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்ல. உடம்புல வீட்டுல இருக்க தலைவன் சரியா இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு நல்லா இருக்கும். அது மாதிரி உடம்புல எதிர்ப்பு சக்தி சரியா இருந்தாதான் எந்த நோய் வராது. வீட்டுக்குள்ள வைரஸ் கிருமி வராது. அதுக்கு சாணம் தான். நம்ம மாடு, நம்ம நாட்டு பசுமாடு போடுற சாணம். வீட்டை சுத்தி சாணம் பண்ணா எந்த வெப்பநிலை சரியா இருக்கு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஒரு விஷயத்துல 3 விஷயம். சாணம் போய் லட்சக்கணக்கு காசு கொடுத்து வாங்க போறது கிடையாது. இருக்கிற பசுமாடு சார்ந்த கரைச்சி எடுத்து ஒழிக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த விரலில் உள்ள கிருமி பூரா செத்து போயிடும். அதே மாதிரி வீட்டு முன்னாடி மாட விளக்கு ஏற்றுவாங்க. இப்பதான் ஏற்றுறதே கிடையாது. சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கும் போது மாட விளக்கு ஏற்றி வைப்பாங்க. வீட்டுக்குள்ள விளக்கேற்றி, வீட்டு முன்னாடி விளக்கேற்றி வச்சா வீட்டுக்குள்ள தெய்வம் குடியிருக்குங்கிறது புராணம். ஆனா வீட்டு முன்னாடி மாட விளக்கு இருந்தா சூரியன் அஸ்தமிக்கும் போது எல்லாம் கெட்ட அமானுஷம் வரும், பூமியை தழுவும். கெட்ட கிருமிகள் பூமியை தழுவும். அப்ப அந்த கெட்ட கிருமியை கொல்லக்கூடிய சக்தி அந்த விளக்கிடுறதுக்கு உண்டு. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அந்த விளக்கத்தை சுவாசிக்க முடிஞ்சு போச்சு. குட்டி குட்டி விஷயங்கள். அதனாலதான் சொல்லி வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் 50 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் வந்து தவம் இருந்து கொண்டு வந்தாங்க. தூக்கி எரிஞ்சிட்டோம். எங்களோட இந்துக்களின் சாஸ்திரத்துல வேணாம். இந்துக்களின் சாஸ்திரத்தை ஈடுகிற எதுவும் கிடையாது. அர்த்தமுள்ள இந்து மதம் தான் சொல்லி, அர்த்தமுள்ள இந்து மதம். திதிகள், நட்சத்திரங்கள், ராசிகள், ஜாதகம் யாரு கொண்டு வந்தா? நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரம், நட்சத்திரத்தை என்ன முடியுமா சொல்லுங்க? எத்தனை விஞ்ஞானம் வந்தாலும் நட்சத்திரத்தை என்ன முடியும்? இத்தனை நட்சத்திரம் சொல்ல முடியுமா? ஆனா 27 நட்சத்திரத்தை மட்டும் பிரித்து எடுத்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை, கிருத்தி, உத்திராடம் யார் கொண்டு வந்தா? எப்படி கொண்டு வந்தா? நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட இந்துக்களின் சாஸ்திரத்தை நாம் வளர்க்க வேண்டும். பழமையான பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் எடுத்துக்காட்டு. 3 விஷயம் தான். மார்புக்கு நேரா தான் மாங்கல்யம் ஆரம்ப காலத்துல அணிவாங்க. மார்புக்கு நேரா. ஏன் வயிற்றுக்கு நேரா கட்டுறது? கழுத்துக்கு நேராக. ஏன் மார்புக்கு நேரம்? மார்புக்கு 2 மார்புக்கு நடுவில் தான் மாங்கல்யம் இருக்கணும். அது தாலி கயிறு கிடையாது. அது பேர் தாலி சரடு. 21 நூல் எடுத்து அதுல வந்து காயத்ரி மந்திரத்தை ஏற்றி மஞ்சள் தடவி கொஞ்சம் நகை வச்சு இந்த இடத்துல போடுவாங்க. தாங்கள் கட்டுவாங்க மாங்கல்யம். மார்ப கலசம் தான் இருக்கு பேரு. கோபுர கலசம், அதுக்கப்புறம் மார்பக கலசம். ஏன் கோபுர கலசம் பேர் வச்சாங்க? எங்கும் இந்த இறை சக்தியை சிலைக்குள்ள அனுப்புறதான் கோபுரத்தோட வேலை. சிற்பி செதுக்கு மறை வெறும் கல்லுதான். சிற்பி செதுக்கு மறை. சிற்பியின் மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டால் ஒரு சிலை அழகாக மாறும். ஒரு ஓவியனின் மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டால் ஓவியம் அழகாக மாறும். ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் ஈடுபடும் போது மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டால் தான் அது இல்லறம். மனசை நல்ல குழந்தைகள் சொல்றது கேவலம். அப்ப மனசை ஒருமுகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப மனசை ஒரு சிற்பி மனசை ஒருமுகப்படுத்த வேண்டி அந்த செதுக்கப்படும் சிலை வெறும் கல்லு. எப்ப அதுக்கு தெய்வ சக்தி வருது? கொண்டாந்து கோவில்ல பீடத்துல வைப்பாங்க. பீடத்துக்குள்ள 8 வகை பொருள் இருக்கும். அஷ்டபந்தனம். எதுக்கு அஷ்டபந்தனம் வச்சாங்க? 8 வகை பொருள் என்ன நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம தெரிய விட மாட்டாங்க. தெரிஞ்சுக்காத நம்ம முன்னேறிக்கோமே. அப்ப உள்ள 8 வகை பொருளை வச்சு அதுக்கு மேல சிலையை வச்சு மேல கோபுரத்தை கட்டுவாங்க. 5 லோகத்தில் அந்த கோபுர கலசத்தோட வேலை என்ன? எங்கும் இந்த இறைசக்தி என்பது புராணம். காஸ்மா கதிர்வீச்சு என்பது விஞ்ஞானம். அந்த இறைசக்தியை இழுத்து அப்படியே சிலைக்குள்ள அனுப்பிடுவாங்க. அப்ப சாமிக்கு சக்தி வந்துடும். இன்றும் தெய்வம் நம்மோடு பேசும். நாம் சரியாக வணங்கினார். எந்த தெய்வத்தை எந்த பக்கம் கும்பிடுறதுன்னு நமக்கு தெரியாது. எந்த பக்கத்துல எந்த சாமியை மார்புக்கு நேரா வச்சு கும்பிடணும், எந்த தெய்வத்தை முகத்துக்கு நேரா வச்சு கும்பிடணும், எந்த பக்கம் வலது புறம் நிக்கணுமா இடது புறம் நிக்கணுமா, சாமிக்கு நேரா நின்று கும்பிடவே கூடாது. போகும்போது இப்படிலாம் போகவே கூடாது. அதே மாதிரி தெய்வ சக்தி கோயிலுக்குள்ள போகும்போது என்ன விட்டு உறுத்திதான் போகணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப தெய்வம் நம்மோட பேசும். நம்ம தான் சரியா வணங்குறது கிடையாது. நல்ல கண்ணை தந்து சாமிக்கும் போது தீபாரணை காமிக்கும் போது கண்ணை முடிக்கும். தீபாரணை காமிக்கும் போது தான் கண்ணை தந்து சாமியை பார்க்கணும். அப்பதான் தெய்வீக சக்தி நமக்கு வரும். அப்ப இந்த மாதிரி அதனாலதான் கோபுர கலசம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் வச்சாங்க. அப்ப அந்த கோபுரத்துக்கே இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப அதுக்கே அப்புறம் மார்பக கலசம் வச்சாங்க. உடம்பு முழுக்க இருக்க உதிரத்தை தாய்ப்பாலாக மாற்றக்கூடிய சக்தி மார்பகத்துக்கு உண்டு. ஒரு குழந்தை பிறந்த பின்னால் கொடுக்கப்படும் தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் எதிர்ப்பு சக்தியா மாறும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு செய்யப்படும் துரோகம். அதனாலதான் மார்புக்கு நேரம் வச்சு மாங்கல்யம் கட்டினாங்க. தினம் தினம் அந்த அம்மா மஞ்சள் அந்த சரட்டுல மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க. அவங்களே மஞ்சளை சுவாசிப்பாங்க. மஞ்சள் மங்களகரமான பொருள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா மஞ்சள் உடம்புகளுக்கு உறுப்புகளுக்கு எந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி மஞ்சளுக்கு உண்டு. அப்ப அந்த அம்மா மஞ்சளை சுவாசிப்பாங்க. அருகிலே தூங்கும் கணவனும் மஞ்சளை சுவாசிப்பார். இருவருக்கும் நடுவிலே தூங்கும் குழந்தை மஞ்சளை சுவாசிக்கும். அப்ப ஒரு தாலி சரடு என்பது ஒரு பெண்ணுக்கு வேலி கயிறாக இருந்தாலும் அதே தாலி சரடு மருத்துவ குணமாக மாறி குடும்பத்தை காத்து வந்தது. தாலி சரடு என்று தங்கச்செயினாக மாறியவர் கழுத்து அறுக்கப்பட்டு தலை காணாமல். அப்ப சாஸ்திரத்தை மீறுவதற்கு நாம் தான் காரணம். எந்த புராணத்தையும் தாலி தங்கத்துல போட சொல்ல போட்டுக்கலாம். தாலி போட்டு சரடு தாலி சரடு தான் போடணும். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு விலை அதிகமா துணி எடுத்தாலும் கொஞ்சம் மஞ்சளை வச்சுதான் போடுவாங்க. ஏன் யாருக்காவது ஏன் தெரியுமா? எவ்வளவு துணி எடுத்தாலும் சரி, 10,000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, 20,000 எடுத்தாலும் சரி, 200 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, இல்ல 20 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, கொஞ்சம் மஞ்சள் தடவிதான் போடணும். ஏன்? வேற ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ரகசியத்தை நான் பூட்டி வச்சுலாம் போக மாட்டேன். ஒண்ணும் கிடையாது. ஹிஸ்டரி கிடையாது. அது இல்ல
பருத்தி எடுக்கிறதுல இருந்து பருத்தி நெய்யறதுல இருந்து தைக்கிறதுல இருந்து ஜவுளி கிழந்து எல்லார் கையும் அதுல பட்டு வரும். எல்லா நோய் கிருமியும் அதுல இருக்கும். அதை அப்படியே நம்ம துவைக்காம தான் போடுவோம். அப்ப மஞ்சள் எடுத்து 4-5 இடத்துல வச்சுட்டு வைக்கும் போது அந்த நோய் கிருமியை கொல்லக்கூடிய சக்தி மஞ்சள் குடிச்சு முடிஞ்சு போச்சு. சின்ன சின்ன விஷயம் அள்ளி தெளிச்சுட்டு போனாங்க. அதே மாதிரி கருவு காப்பு கட்டுவாங்க. இங்க என்ன 11 நாள் 21 நாள் காப்பு கட்டுறது ஏன் தெரிஞ்சுட்டு கட்டினா நல்ல விஷயம். மஞ்சள் துணி பருத்தி ஆடை பூனம் கலர்லாம் கட்டவே கூடாது, பிரயோஜனமே இல்லை. பருத்தி ஆடை எடுத்து உள்ள செப்பு காசை வச்சு அந்த சுத்துக்கு கணக்கு இருக்கு. இந்த இடத்துல வச்சு கட்டப்படும் போது நாடி துடிப்பை சரி பண்ணக்கூடிய சக்தி காப்பு கட்டுதலுக்கு உண்டு. டாக்டர் மருத்துவர் பாருங்க 3 வரலாம் பார்ப்போம். 1 வரல யாராவது நாடி துடி பார்த்துருக்கீங்களா? காரணம் இருக்கிறது, அது அப்புறம் பேசிக்கலாம். அதே மாதிரி தாம்பூலம் தரித்தல். தாம்பூலம் தரித்தல்னா கர்ப்பம் தரித்தல்னு பொருள். நம்ம நாட்டுல விளையிற வெற்றிலையை எடுத்து நம்ம நாட்டுல விளையிற கொட்டப்பாக்கு களிப்பாக்கு பாருங்க, அதை உள்ள வச்சு நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ற சுண்ணாம்பு கால்சியம் 3ஐ வச்சு பெண்ணு தான் ஆணுக்கு மடிச்சு கொடுக்கணும் தாம்பூலம். ஆம்பளை பொம்பளைக்கு வெத்தலை பாக்கு மடிச்சு வெற்றிலை அதுக்கு பேரு. அப்ப வச்சு அந்த எச்சியோட மென்னு முழுங்கும் போது ஆணின் வீரியம் அதிகம் உற்பத்தி பண்ணுற சக்தி இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. என்னைக்கு வெற்றிலைக்குள்ள பான்பராக்கும் ஆன்ஸ் வந்து இருக்கிற வீரியம்லாம் குறையாது. பாவம் 15 வருஷத்துல ஆம்பளை பிள்ளைங்க பாவமா பொம்பளை பிள்ளைங்க பாவமான்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்ட வெற்றி தாம்பூலம். இன்னைக்கு பாருங்க 6 மாச குழந்தைய பார்க்கும்போது பணம் பாக்கு வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஏன் வெற்றிலைக்குள்ளதான் பணம் வச்சு கொடுப்பாங்க, வெறும் பணத்தை கொடுக்கவே கூடாது. ஏன் வெற்றிலைக்குள்ள வச்சு கொடுக்குறாங்க? பணம் எல்லாத்தையும் போயிட்டு வரும். நல்லவன் கெட்டவன் வியாதி வந்து தோல் நோய் வந்து பண்ட பரதேசி பிச்சைக்காரன் அவன் இவன் குளிக்கிறவன் குளிக்காத கெட்ட பொம்பளை எல்லா பொம்பளை அந்த பணம் போயிட்டு வரும். பணத்தை கல்வியா பயன்படுத்தணும் இல்லையே, இல்ல பணத்துக்கு கவர் போட்டு வைக்கிறோம். அந்த எல்லாத்தையும் எச்சியை தொட்டு என்ற அந்த பணத்தை கொண்டு போய் 6 மாசத்து குழந்தைகளை வச்சு பகுமானமா கொடுத்தோம்னா அந்த குழந்தை வாயில தான் அந்த பணத்தை வைக்கும். அதுக்கு என்ன தெரியும்? அப்ப நோய் கிருமி உள்ள போகும். ஆனா அதே வெற்றிலைக்குள்ள பணத்தை வச்சு கொடுக்கும்போது அந்த குழந்தை வெற்றிலே தான் கிடைக்கும். முடிஞ்சு போச்சு. சின்ன சின்ன விஷயம் சாஸ்திரம். அதே மாதிரி பெண்மகள் சமைக்கும் போது புடவை கட்டி தான் சமைக்கணும். ஏன் 6 மடிப்பு, அந்த 6 மடிப்பு உள்ள வச்சு சொருகும் போது உள்ள 6 மடிப்பு வெளியே 6 மடிப்பு. அடுப்பிலே வெப்பத்திலே சமையல் செய்யும் போது அந்த அடுப்பின் வெப்பம் கருப்பையை தாக்காமல் காக்கப்பட்டது. சின்ன சின்ன விஷயம், குட்டி குட்டி விஷயம். சீதாதேவி வட்டத்துக்குள்ள வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னைக்கு சீதாதேவி வட்டத்தை விட்டு வெளியே வந்தாங்களோ பிரச்சனை வந்து. அது மாதிரி சாஸ்திரங்கிற வட்டத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இனி ஒரு குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள். இன்னொரு 25 வருஷம் கழிச்சு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பேர குழந்தை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்பயே நம்ம சேமிச்சு வைக்கணும். அதுக்காக தான் விஷயங்கள் பழமையை நாம் கற்றுக்கொள்ள நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி உலகமெங்கும் இந்துக்கள் கொண்டு குவிக்கும் தமிழன் கொல்லப்படும் தமிழர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். இலங்கையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே தமிழனுக்கு இடமில்லை. வந்தாரை வாழ வச்சுட்டு தமிழனுக்கு இடமில்லை. அப்படிப்பட்ட போராடி ஒவ்வொன்றுக்கும் போராடி கொண்டிருக்கும் தமிழர்களுக்காகவும், இறந்து கொண்டிருக்கும் தமிழர்களுக்காகவும், கண்ணுக்கு தெரியாமல் வெளிநாட்டிலே தன் குடும்பத்துக்காக உருகி கொண்டிருக்கும் தமிழர்களுக்காகவும் இந்த பாடல் சமர்ப்பணம். பூக்களுமே உதிர்கிறது, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயமெல்லோ ஒரு நாளில். தமிழா என் தமிழா மாறிவிடு.
காத்துக் கொண்டிருப்பவள் நான். எப்படி கந்தனின் அருளும் பாசமும் முழுக்க முழுக்க எனக்கே கிடைக்க வேண்டும் என்று, அதே மாதிரி என்னுடைய பக்தியும் பரவசமும் முழுக்க முழுக்க கந்தனுக்கு மட்டுமே உரியது என்று காத்துக் கொண்டிருப்பவள் நான். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமாக கழிக்கிறேன். கந்தன் வருவான் நிச்சயம். மக்களுக்கு நல்லது நடக்கவே நம்பிக்கை மனிதனுக்கு வேண்டும். மனிதனுக்கு இருக்க வேண்டிய தெய்வ நம்பிக்கை, தன்னம்பிக்கை. அவநம்பிக்கை மூட நம்பிக்கை என்பது கூடாது. தெய்வம் இறங்கி வந்து யாருக்கும் உதவி செய்வது கிடையாது. ஒரு மனிதனின் வடிவத்தில் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதுதான் தெய்வம். நாம் கஷ்டப்படும் பொழுது யார் ஒருவர் நமக்கு தானாக வந்து உதவி செய்கிறார்களோ அந்த உதவியை தெய்வ உதவியாக நினைத்து அதை கடைசி வரை நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும். பிறப்பு என்பது ஒரு முறைதான், மறுபிறப்பு என்பதற்கு ஆதாரம் கிடையாது. இருக்கலாம்,